வேலுச்சாமிபுரத்தில் உள்துறை அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கரூர் சம்பவம் நடந்தது தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தில் மத்திய தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தற்போது ஒரு ஆய்வு நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பிரகாஷ், உள்துறை அதிகாரிகள் அங்கு மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வு எப்படி இருக்கிறது? என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது? நிச்சயமாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் சட்டமன்ற 27 தபாக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கை உச்சநீதிமன்றம் உத்தரப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று பகுதியில் அமைந்த தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் முகாமிட்டுள்ள அதிகாரிகள் சம்பவத்தில் இருந்தவர்களின் குடும்பத்தார்கள், காயமடைந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்காக 4 காவலர்கள் ஆஜராகி உள்ளனர். அதே போன்று குறிப்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் 3D லேசர் கருவி மூலம் ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது இன்று டெல்லி மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று சாலையிலும் டேப் மூலம் வயர் மூலம் அளந்து வருகின்றனர். நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். தடயவியல் துறை மற்றும் உள்துறை அதிகாரிகள் இந்த கூட்ட நெரிசல் நடைபெற்ற இடங்கள்ல சாலை பகுதிகள் எல்லாம் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் விவரங்களையும் பார்த்தோம்.